Hello everyone, welcome back to KSK's Cricket, and here we are with Team Sunrisers Hyderabad to see their squad and to see their chances for IPL 2024. So, Mr. Sriram, what do you think about the squad and their auction performance? ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் அவங்க வேணுங்கிறத எடுத்துட்டாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு நிறைய பணம் வச்சிருந்தாங்க பர்ஸ்ல. ஸோ அவங்க வேணுங்கிற பிக்க தைரியமா பிட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுல ஆனா ஒன் ஆஃப் த சர்ப்ரைசிங் சீப்பஸ்ட் பிட் பார்த்தா ஹசரங்கா 1.5 crores. நெவர் எக்ஸ்பெக்டட். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா பேட் கமின்ஸ்க்கு வந்து 20 crores வரைக்கும் போற அட்வான்டேஜ். அதே மாதிரி ஆப்வியஸா டிராவல்ஸ் எடுத்து நம்ம சிஎஸ்கே கொஞ்சம் தள்ளி விட்டாங்க. அவ்வளோ ரேட்டுக்கு ஒரு ஒர்த் கிடையாது T20 பிளேயரா. பட் ஆனா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ மற்றபடி பார்த்தா அவங்க ஆல்மோஸ்ட் செட்டில்டான ஸ்குவாட். லாஸ்ட் இயர் அவங்களோட செட்டில்டான ஸ்குவாடு தான். அவங்களோட காம்பினேஷன் பெர்முடேஷன்ல தான் அவங்க சொதப்பி கண்ணா பின்னான்னு பண்ணி ஏதோ சொதப்பிட்டாங்களே தவிர மற்றபடி அவங்களோட பிளேயர்ஸா பார்த்தா எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஸோ இன்ஃபேக்ட் இப்போ பேட் கமின்ஸ் ஹசரங்காலாம் கொண்டு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு நியூ டைமென்ஷனே கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு நல்ல பிக் தான் ஆக்ஷன்ல. கிருத்திக், நீ என்ன நினைக்கிற அபௌட் எஸ்ஆர்ஹெச்? எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க ஆக்ஷன்ல பண்ண மெயின் பை வந்து நான் நினைக்கிறது வந்து அஸ்ரங்கா தான். ஏன்னா அவங்க இந்த ஹைதராபாத் கண்டிஷன்ஸ்க்கு அஸ்ரங்கா நல்ல சூட் ஆவாங்க. அப்புறம் அவங்களுக்கு போன வருஷம் ஒன்லி லோன் ஸ்பின்னரா வாஷிங்டன் சுந்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் அஸ்ரங்கா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு நான் நம்புறேன். இப்ப வந்து அவங்களோட ப்ரீ டோர்னமெண்ட் ஆக்ஷன் பத்தி பார்த்தோம்னா ஆல்ரெடி இப்ப வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்மார்ட் அவங்களுக்கு வந்து அவங்க டிராவல்ஸ் வாங்கினது எனக்கு கேட்டா வந்து அவர் நல்ல பிளேயர் தான். பட் ஆனா அவங்க டீமுக்கு தேவைன்னா நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி தே ஹாவ் 2 இந்தியன் ஓப்பனர்ஸ், லைக் ப்ரூவன் ஓப்பனர்ஸ். அவங்கள வந்து டிராவிஸ் ஹெட்டை வந்து சிஎஸ்கே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சான்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து கமின்ஸ், ஹசரங்கா, அப்புறம் கமின்ஸ் கேப்டன் பண்ண போறாரு, வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். ஸோ now let's see their playing 11. I guess இங்கதான் வந்து நம்மளும் கஷ்டப்பட போறோம், டீம் மேனேஜ்மெண்ட்டும் இங்கதான் கஷ்டப்பட போறாங்க. இங்க இதாவது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்பர் 10 திருப்பி ஸ்பாட் அவங்களுக்கு தான். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், வாட்ஸ் யுவர் ப்ராபபிள் பிளேயிங்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஏன்னா பிளேயிங் 11 சொதப்பனா எடுத்தன்ற ஒரு பிளேயர் ஆக்ஷன்ல எடுத்தன்றதுக்காக அவங்களை கொண்டு வந்து வைக்கிறதுனாலையும் பிரச்சனை வரும். லாஸ்ட் இயர் அவங்க அதை தான் ஹாரி புருக்கு பண்ணாங்க. ஸோ என்னோட பிளேயிங் 11 பட் ஆனா எல்லாரும் இது ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாட்டி, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், அப்புறம் அப்துல் சமத், பேட் கமின்ஸ், ஹசரங்கா, அதுக்கப்புறம் ஹசரங்காக்கு அப்புறம் யாரு, நட்ராஜன், உம்ரான் மலிக், புவி நம்பர் 11. ஸோ இம்பாக்டா வந்து அப்துல் சமாதுக்கு பதிலாக நான் வந்து either ஷபாஸ் அஹமத் இல்லைன்னா மயங்க் மார்க்கண்டே கொண்டு வருவேன். ஏன்னா 3 ஸ்பின்னர்ஸ் ஆயிருவாங்க. ஓகே கிருத்திக், யுவர் வியூ? யூ ஹேட் லைக் many misses. ஆனா இதுல ஒரு சின்ன இது இருக்கு. நம்ம எய்தர் டிராவிஸ் ஹெட்டை வந்து ஓபனரா வேணும்னா ஓபனரா மாத்திக்கலாம், மயங்க் அகர்வால நம்பர் 4 கொண்டு வரலாம். பட் ஆனா இங்கதான் அவங்க தப்பு பண்ணுவாங்க. டிராவிஸ் ஹெட் சப்போஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 4, செகண்ட் மேட்ச்ல ஒரு 15னா அவரை ஓப்பனிங் காமிச்சு இவங்களை கீழே இறக்கி நிறைய விஷயம் அதுதான் சொல்றேன். அந்த காம்பினேஷன் அவங்க பிடிக்கணும். பட் ஆனா இந்த பிளேயிங் 11 இதுதான், இந்த பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல எந்த ஸ்லாட்ல யார் வராங்கன்றத அவங்க செக் பண்ணிக்கணும். கிருத்தி, உன்னோட பிளேயிங் 11? எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிளேயிங் 11 இருக்கு. என்னன்னா மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாட்டி, 4 ஐடன் மார்க்ரம், 5 கிளாசன், 6 ஹசரங்கா, 7 வாஷிங்டன் சுந்தர், 8 பேட் கமின்ஸ், புவி, 2 உம்ரான் மலிக். Yes, you missed Travis Head. That's a நிறைய பேருக்கு வந்து அந்த காம்பினேஷன் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ என்னோட பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா வந்து என்னோட பிளேயிங் 11க்கு முன்னாடி நான் அவங்களோட 2 பேர் பிளேயிங் 11ல வந்து இருக்கிற என்னோட இதை சொல்றேன். இவரு மிஸ்டர் ஸ்ரீராமோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா நம்பர் 4 டிராவிஸ் ஹெட் எதுங்கிறாங்க. அவர் டிராவிஸ் ஹெட் ஓபனர், எல்லா ஃபார்மேட்லயும் ஓபன் தான் பண்றாரு. நம்பர் 4க்குனே கேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு பிளேயர் எய்டன் மார்க்ரம். நீங்க டிராவிஸ் ஹெட் வாங்கினதுனால நீங்க எய்டன் மார்க்ரம் உட்காந்து வைக்கிறீங்க. அப்புறம் லெட்ஸ் கோ டு தி ஸ்ட்ரெங்த்ஸ் ஆஃப் திஸ் டீம். மிஸ்டர் ஸ்ரீராம், எனி ஸ்ட்ரெங்த்ஸ் ஃபார் திஸ் டீம்?
ஸ்ட்ரென்த் அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தா அவங்க பேட்டிங்கா நம்பர் 7-8 வரைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்காங்க. உண்மையில சொல்ல போனா மிடில் ஆர்டர் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, நல்ல பேக். ஆனா என்ன பிரச்சனைனா எல்லா பிளேயர்ஸுமே ஃபாரினர்ஸா இருக்காங்க. ஸ்ட்ரென்த்தா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே ஃபாரினர்ஸ். பட் ஆனா 4 பேர் தான் பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வர முடியும். அதான் பிரச்சனை. அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. Kritik, your strengths for this team? என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் வந்து பேட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் bowling. அப்புறம் ஸ்பின் கூட டீசென்ட்டா இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் bowling கம்பேர் பண்ணும்போது ஸ்பின் இஸ் நாட் குட். இப்ப இந்த டீமோட ஸ்ட்ரென்த்ஸ்னு பார்த்தோம்னா as மிஸ்டர் ஸ்ரீராம் said, அவங்களோட ஃபாரினர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது ஃபாரின் பெஞ்ச்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் கூட டிராவிஸ் ஹெட், ஏடன் மார்க்ரம், ஃபசல் ஹக் ஃபருக்கி who had a decent season, ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கிளென் பிலிப்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு லாஸ்ட் சீசன். பட் so now let's see the weakness for this team. Mr. Sriram, before we start with the weakness, the first weakness, அவங்க வந்து திங்க் டேங்க் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போது. அப்ப அவங்க தான் வந்து they'll act like a gel. எல்லா பிளேயர்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு இப்படி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு தோனி மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கோ அந்த மாதிரி they need to do sort something. அவங்க மட்டும் இது பண்ணலாட்டி they'll end up in 10th place. I'm repeating this, but this might happen. Mr. Sriram? நீங்க சொன்னது அப்சல்யூட்லி என்ன சொல்றது அக்ரீட். பிகாஸ் லாஸ்ட் டைம் கூட ப்ரூக் விளையாடுறாரா இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்ரம்கே தெரியல. டாஸ் வரும்போது ஒரு கன்ஃபியூஷனோட வந்தார். ஒரு பெரிய இது வச்சு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அது ஒரு வீக்னஸ். அதாவது கேப்டனுக்கும் கோச்சுக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும், அது ஒரு மெயின் இது. அதே மாதிரி இன்னொரு வீக்னஸா நான் பாக்குறது இந்தியன் ஃபாஸ்ட் bowling யூனிட். இப்போ கவின் வந்து அந்த பாயிண்ட கொண்டு வர நினைச்சாரு. என்னன்னா நடராஜன் இன்னும் ஒரு ரஞ்சிலே இந்த வருஷம் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா விளாடல. உம்ரான் மாலிக் பத்தி நமக்கு தெரியும், அவரு ரொம்ப ஹைலி ரேட்டட். பட் ஆனா இன்னும் அந்த ரேட்டுக்கு அவர் இன்னும் என்ன சொல்றது இதுவும் இல்லை. ஐ மீன் இது பண்ணல. ஸோ அவரோட இது ஒண்ணு. அதே மாதிரி புவியோட டொமஸ்டிக் ஃபார்ம் எல்லாமே அவருக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க 3 பேருமே அந்த 12 overs போடுவாங்களே தவிர எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்குன்றதா என்னோட பெரிய கொஸ்டின். பேட் கமின்ஸ் ஆப்வியஸா நல்ல இது, ஹசரங்கா ஆப்வியஸா ஒரு நல்ல இதுவா இருப்பாங்க, வாஷிங்டன்ஸ் அந்த அதுல என்ன டவுட்டுமே கிடையாது. இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி அந்த இம்பாக்ட் கொடுப்பாங்க வித்தவுட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டொமஸ்டிக் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ். அதான் என்னோட பெரிய வீக்னஸ் நான் பாக்குறேன். Now let's see their chances for the playoffs. Mr. Sriram, do you think they would qualify? They will fight for number 4. Number 4, good contention list. Kritik, your view? Definitely top 4. Top 4. I guess I would be the odd one out. I would list again SRH at 5, 6, 7. Or else 4, 5, 6, 7 in the range. Yeah, 4, 5, 6, 7. Yeah, right. Exactly. அந்த ரேஞ்ச்குள்ள தான் வருவாங்க. அந்த ரேஞ்ச்குள்ள தான் வருவாங்க. And any your ratings and last words on SRH, Mr. Sriram? SRH oda ratings வந்து 7 out of 10. 7 out of 10. 7 is becoming very okay. Kritik? 7.99. 7.99. Okay. I would give it a solid 6.25. It's a good squad. Good. It's a good. They have good players, but do they have a good team? It's a question mark. I would like to end on this note. So that's it for this video, friends. Hope you like it. Share it to your friends who are expecting Sunrisers to come back strong this season. Bye. Bye bye.